வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. அறிவின் புதிய பரிமாணங்களை புதிய விஷயங்களை தேடிச் செல்லும் உங்களுக்கு இந்த ஆழமான தேடலுக்கு என்னுடைய மனமார்ந்த வரவேற்பு. வணக்கம். நீங்க எதையாவது புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துல இருக்கிறவர்னா இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் உங்களை நிச்சயம் சிந்திக்க வைக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம மேஜையில இருக்கிற தரவு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. கண்டிப்பா. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட, ஆனா இன்றும் நவீன அறிவியலுக்கும் மெய்ஞானத்துக்கும் சவால் விடக்கூடிய ஒரு படைப்பு இது. ஆமா, அதுதான் போகர் ஜனனசாகரம் 550 அப்படிங்கிற பழமையான சித்த மருத்துவ தத்துவ நூலோட முதல் 2 பாடல்கள். அதாவது பாயிரம் மற்றும் காப்பு பகுதிகள். சரி, இதை விரிவாக பார்ப்போம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது வெறும் ஒரு மேலோட்டமான வாசிப்பு கிடையாது. ஒவ்வொரு வார்த்தையாக உடைத்து அதோட ஆணிவேர் என்ன, தற்கால பொருள் என்ன, அதுக்கு பின்னால் இருக்கிற பிரம்மாண்டமான பின்னணி என்னன்னு அலச போறோம். இதுல வியக்கத்தக்க விஷயம் என்னவென்றா, சொல்லுங்க, சித்தர்களோட பாடல்களை நம்ம வெறுமனே ஒரு இலக்கியம் என்றோ பக்தி பாடல்கள் என்றோ கடந்து சென்று விட முடியாது. உண்மைதான். நீங்க கவனிச்சிருப்பீங்க, அவங்க பாடல்கள் மேலோட்டமா பார்த்தா சாதாரண வார்த்தைகளா தெரியும். ஆனா அவற்றுக்கடியில் மிக பெரிய யோக ரகசியங்களும் பிரபஞ்சத்தோட செயல்பாடுகளும் சங்கேத குறியீடுகளா, அதாவது ஒரு என்கிரிப்ட் செய்யப்பட்ட கோட்ஸ் மாதிரி ஒளித்து வைக்கப்பட்டிருக்கும். வாவ், என்கிரிப்ட் செய்யப்பட்ட குறியீடுகளா? ஆமா. அந்த வார்த்தைகளுக்குள் இருக்கிற தத்துவ பூட்டுகளை எப்படி திறப்பது, அது உங்களுக்கு எந்த வகையில் பொருந்தி போகிறது என்பதைத்தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பேச போறோம். மிக சரியாகச் சொன்னீங்க. அந்த ரகசியங்களை திறக்கும் சாவியை தேடித்தான் நம்ம அந்த பயணத்தை தொடங்குறோம். சரி, நேரடியாக நம்ம முதல் பாடலுக்குள் நுழைந்து விடலாம். தாராளமா. இந்த பாடல் பிரபஞ்சத்தோட தோற்றத்தையும் மனித உடலோட நுட்பத்தையும் ஒரே நேர்கோட்ல இணைக்குது. முதலில் நான் அந்த பாடலை மிக தெளிவாக வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. அண்டரண்டங்கடந்த பொருள் நிற்குணமாய் நின்ற அளவில்லா நிர்மலமே, சூட்சா சூட்சம் என் திசையும் பரந்து நிரஞ்சனமேயாகி, ஏக சச்சிதானந்த பாலஞானம் கொண்டதொரு பூரணமென்னாலும் காப்பு, குறியான ஒளியாலும் வெளியாளம் காப்பு, புண்டரிக வெளியொளிப்பால் சுழுனை மோனம் போதமுறும் வேதாந்தம் காப்புதானே. அற்புதமான வரிகள். ஆமா, இந்த பாடலை கேட்கும் போதே அதன் கம்பீரம் நமக்குள்ளும் ஒரு அதிர்வை ஏற்படுத்துது இல்லையா? முதல் வரியான அண்டரண்டங்கடந்த பொருள் அப்படிங்கறத எடுத்துக்குவோம். இதோட வேர்ச்சொல் பாத்தீங்கன்னா அண்டம் கூட்டல் அண்டம் கூட்டல் கடந்த கூட்டல் பொருள். அதாவது பல அண்டங்களை கடந்த பொருள். சரியா சொன்னீங்க. நம்ம தினமும் அண்ணாந்து பாக்குற இந்த வானம், நட்சத்திரங்கள், பால்வீதி எல்லாமே சேர்ந்தது ஒரு அண்டம். இப்படி எத்தனை அண்டங்கள் இருக்கோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச எல்லைகளையும் தாண்டி நிக்கிற பரம்பொருளை தான் போகர் இங்கே குறிப்பிடுறாரு. பிரபஞ்சத்தின் எல்லையற்ற பிரம்மாண்டம் அது. ஆனா என்ன அதிகம் சிந்திக்க வைத்த வார்த்தை அதை தொடர்ந்து வரும் நிர்குணமாய் நின்ற என்பதுதான். நிர்குணமாய் கூட்டல் நின்ற. நம்ம எல்லாவற்றையுமே ஏதோ ஒரு குணத்தை வச்சுதானே அடையாளப்படுத்துறோம். ஆமா, நிறம் வடிவம்னு ஏதோ ஒண்ணு இருக்கும். ஆனா போகர் அந்த பிரம்மாண்டமான சக்திக்கு எந்த குணமும் இல்ல, அது நிர்குணமா நிக்குதுன்னு சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்? இது ஒரு மிக முக்கியமான தத்துவ கேள்வி. நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு பொருளை புரிஞ்சுக்க சத்துவம், ரஜஸ், தமஸ்னு சில குணங்களை வகுத்து கொள்றோம். ஆனா பிரபஞ்சத்தை உருவாக்கிய மூல ஆற்றலுக்கு நம்ம எப்படி ஒரு குணத்தை நிர்ணயிக்க முடியும்? அது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது இல்லையா? எக்ஸாக்ட்லி. இப்போ ஒளியை எடுத்துக்கோங்க. தூய்மையான ஒளியில் எந்த நிறமும் வெளியே தெரிவதில்லை. ஆனா ஒரு முப்பட்டை கண்ணாடி வழியா பார்த்தா 7 நிறங்கள் தெரியும். குணங்களற்ற அந்த நிர்குண நிலைக்குள்ளதான் ஒட்டுமொத்த பிரபஞ்ச செயல்பாடுகளும் அடங்கியிருக்கு. அப்போ எந்த ஒரு குறிப்பிட்ட பண்பிற்குள்ளும் அதை அடைத்து விட முடியாது. அதுதான் போகரோட ஆழமான புரிதல். சூப்பர். அதனாலதான் அடுத்த வரியில அளவில்லா நிர்மலமேன்னு சொல்றாரு. அளவு கூட்டல் இல்லா கூட்டல் நிர்மலம். எல்லையற்ற எந்த மாசும் இல்லாத ஒரு தூய்மையான நிலை அது. ஆனா இதை தொடர்ந்து வரும் வார்த்தை தான் சித்தர்களோட அறிவியலை நினைத்து என்னை மிரள வைக்குது. சூட்சா சூட்சம்னு சொல்றாரு. சூட்சம் கூட்டல் சூட்சம், அதாவது நுட்பத்திலும் மிக மிக நுட்பமானது. ஆமா, இங்கதான் அவர் மேக்ரோ அளவுல இருந்து மைக்ரோ அளவிற்கு வர்றாரு. அதுதான் நான் இத நவீன குவாண்டம் இயற்பியலோடு பொருத்தி பாக்குறேன். ஒரு பாறை உடைச்சா கல், கல்ல உடைத்தா மண், மண்ணை உடைத்தா அணு, அதையும் உடைத்தா எலக்ட்ரான், புரோட்டான், அதற்கும் கீழே சென்றால் வெறும் ஆற்றல் அலைகள் தானே.
நிச்சயமா அந்த மிக நுண்ணிய ஆற்றல் நிலையத்தான் போகர் சூட்சுமுன்னு சொல்றாரு. பெரியது சிறியது என்ற பாகுபாடு மனித மனத்திற்கு தான். பிரபஞ்சத்தை பொறுத்தவரையே மிகப்பெரிய நட்சத்திரங்களை இயக்கும் அதே விதிதான் கண்ணுக்கு தெரியாத ஒரு அணுவுக்குள்ளும் இயங்குது. வாவ்! அதனாலதான் எண்டிசையும் பரந்து நிரஞ்சனமே ஆகியன்னு விவரிக்கிறாராம். 8 கூட்டல் திசையும் கூட்டல் பரந்து கூட்டல் நிறைந்து கூட்டல் சனமே கூட்டல் ஆகி. ஆமா, 8 திசைகளிலும் விரிந்து பிரபஞ்சத்திலுள்ள அனைத்து பொருட்களாகவும் உயிர்களாகவும் அந்த ஒன்றே வியாபித்திருக்கு. நாமும் கூட அந்த ஒரே ஆற்றலின் பல வடிவங்கள்தான். இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகுது. அப்படிப்பட்ட ஞானத்தை தான் அவர் ஏக சச்சிதானந்த பால ஞானம்னு அடுத்த வரியில குறிப்பிடுறாரு. ஏக கூட்டல் சத் கூட்டல் சித் கூட்டல் ஆனந்த கூட்டல் பால கூட்டல் ஞானம். இது ரொம்பவும் ஆழமான ஒரு உளவியல் பார்வை. ஆமா, சச்சிதானந்தம்னா உண்மையான விழிப்புணர்வான எல்லையற்ற பேரின்பம்னு தெரியும். ஆனா அதோட பாலன்ற வார்த்தையை சேர்த்து பால ஞானம்னு சொல்றதுதான் ஆச்சரியமா இருக்கு. பிரபஞ்ச ரகசியங்களை அறியும் ஞானத்துக்கும் குழந்தைக்கும் என்ன தொடர்பு? நீங்க ஒரு சிறு குழந்தையை கவனிச்சு பாருங்க. அந்த குழந்தைக்கு எந்த பாகுபாடும் தெரியாது. அது ஒரு தூய்மையான மாசற்ற நிலை. அந்த பால ஞானம் என்பது எல்லா முன்முடிவுகளையும் உதிரிவிட்டு ஒரு குழந்தையைப் போல பிரபஞ்சத்தை அணுகும்போது கிடைக்கும் மாசற்ற விழிப்புணர்வு. ஓ, அறிவை வளர்த்துக்கிறதுங்கிறது தகவல்களை சேர்ப்பதல்ல, தேவையில்லாதவற்றை கழித்துவிட்டு ஒரு குழந்தையின் நிலைக்கு திரும்புறது. ஆமா, அந்த விழிப்புணர்வோடு இருக்கும்போது அந்த முழுமையான பரம்பொருளே நமக்கு எப்போதும் காவலாக இருக்கும் என்பதைத்தான் கொண்டதொரு பூரணம் என்னாலும் காப்பு என்கிறார். அருமை. அடுத்ததா அவர் சொல்லும் வரிகள் இன்னும் சுவாரஸ்யமானவை. குறியான ஒளியாளும் வெளியாளம் காப்புன்னு சொல்றாரு. குறி கூட்டல் ஆன கூட்டல் ஒளியாளும் கூட்டல் வெளியாளம் கூட்டல் காப்பு. ஒளிவடிவான இறைவியும் வெட்ட வெளியாக இருக்கும் இறைவியுமே நமக்கு காவல். இங்கே ஒளியாகவும் வெளியாகவும் அவர் உருவகப்படுத்துறாரு. ஆனா இதன் பிறகு வர வரிகள்ல தான் போகர் மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை நிகழ்த்துறாரு. இதுவரை அண்டவெளியை பற்றி பேசினவர் திடீரென்று ஒரு முகவரியை கொடுக்கிறாரு. அதுதான் என்ன வியப்பின் உச்சிக்கு கொண்டு சென்றது. புண்டரிக வெளி ஒளிபாழ் சுழினை மோனம். புண்டரிகம்னா தாமரை, இதய தாமரை என்ற அகவெளியிலே அந்த ஒளி இருக்கு என்கிறார். பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்துள்ள சக்தி மனிதனுக்குள் இதய குகைக்குள் ஒளிர்கிறது. அது மட்டுமல்ல, சுழுமுனை நாடியில் எழும் ஆழமான அமைதி நிலை. அந்த சுழினை மோனத்தை வலியுறுத்துறாரு. வெளியே கடவுளை தேடாம உனக்குள்ளே ஓடும் மூச்சை கவனித்து ஒரு ஆழமான மௌனம் தோன்றும். அந்த மௌனத்தில் ஒளியை காண்பதுதான் வேதாந்தம் என்பத போதமுறும் வேதாந்தம் காப்புதானேன்னு முடிக்கிறாரு. அண்டத்தில் தொடங்கிய பயணம் உள்மூச்சில் வந்து முடியுது. இதை பரந்த கண்ணோட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் மேக்ரோகாசம் என்ற பிரபஞ்ச எல்லையிலிருந்து மைக்ரோகாசம் என்ற மனித உடலின் நாடி முறைக்கு போகர் எப்படி பயணிக்கிறார்னு புரியும். சுழுமுனை என்பது நமது தண்டுவடத்தின் மையத்தில் ஓடும் நாடி. எப்போது ஒரு மனிதன் யோகத்தின் மூலமாக மூச்சை மையமான சுழுமுனைக்கு கொண்டு வருகிறானோ அப்போது மனம் எல்லா சலனங்களையும் இழந்து ஆழமான மௌனத்திற்கு செல்லும். அந்த அமைதிதான் ஒரு மனிதனுக்கு மிகச்சிறந்த அரண். எவ்வளவு நுட்பமான அறிவியல் இது. சரி, இப்ப நம்ம 2ஆம் பாடலுக்கு செல்வோம். இது குரு வணக்கம் மற்றும் மூல ரகசியங்களை பற்றியது. போகர் தான் பெற்ற அறிவை எங்கிருந்து பெற்றார் என்பதை இங்கே பதிவு செய்றாரு. நான் வாசிக்கிறேன். கேப்போம். ஆதியந்தம் வாழை குரு பாதம் போற்றி, அம்பிகையாள் சேயர் சித்தர் பாதம் போற்றி, நீதி என்ற காலங்கு ஐயர் பாதம் நிலைபெறவே வணங்கி, நன்றாய் தீட்சை பெற்று சோதி என்ற நதி மூலம் செப்பக்கேளு சொல்லரிதாய்க்கின்றதொரு சித்தர் மூலம், ஓதி நின்ற கணபதி வல்லபையின் மூலம் உற்று நின்ற மூலமெல்லாம் உரைக்கின்றேனே. இது முற்றிலும் ஒரு புதிய தளத்திற்கு நம்மை கூட்டி செல்லுது. ஆமா, ஆதி அந்தம் வாழை குரு பாதம் போற்றி. ஆதி கூட்டல் அந்தம் கூட்டல் வாழை கூட்டல் குரு கூட்டல் பாதம் கூட்டல் போற்றி. தொடக்கமும் முடிவும் இல்லாத வாழை எனும் சிறுமி வடிவ அங்கிகையை குருவாக ஏற்று வணங்குகிறார். நம்ம முன்பே பால ஞானம்னு பார்த்தோம். அதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கு இல்லையா? நிச்சயமா. சித்தர்கள் மரபில் வாழை வழிபாடு என்பது ஆழமான தத்துவம். வாழை என்றால் 10 வயது சிறுமி பருவம். அதுதான் உலகியல் களங்கங்கள் பற்றாத முழுமையான தூய்மையின் குறியீடு. அந்த தூய்மையான ஆற்றலைத்தான் பிரபஞ்சத்தின் ஆதிகுருவாக போகர் வணங்குறாரு. ஓ,
அப்புறம் அம்பிகையாள் சேயர் சித்தர் பாதம் போற்றி சகசித்தர்களின் திருவடிகளை வணங்குறாரு. அதற்கு பிறகுதான் அவர் தன் சொந்த குருவிடம் வராரு. நீதி என்ற காலங்கியையர் பாதம் நிலை பெறவே வணங்கி நன்றாய் தீட்சை பெற்று. இது ரொம்ப முக்கியமானது. ஆமா, காலங்கிநாதர் என்பவர் போகரின் குரு. ஆனா அவருக்கு முன்னால் நீதி என்ற ஒரு அடைமொழியை பயன்படுத்துவது ஈர்த்தது. நீதி என்ற காலங்கி. ஒரு குருவுக்கு ஏன் நீதி என்ற வார்த்தை வரணும்? ஏன்னா ஒரு உண்மையான குரு என்பவர் இயற்கையின் விதிகளையும் பிரபஞ்சத்தின் கர்மவினைகளையும் முழுமையாக புரிந்து கொண்டவர். அவர் பாரபட்சம் இல்லாதவர். ஒரு மரத்தடியில் யார் வந்து அமர்ந்தாலும் அது எப்படி சமமாக நிழல் தருகிறதோ அப்படிப்பட்ட நடுநிலைமை தவறாதவர். அதனாலதான் நீதியின் வடிவம்னு சொல்றாரா? ஆமா, அப்படிப்பட்ட ஒரு நடுநிலையான குருவிடம் தீட்சை பெற்றதால்தான் போகரால் இவ்வளவு பெரிய ஞானத்தை உலகிற்கு வழங்க முடிந்தது. அருமை. அடுத்து வரும் வரிகளில தான் போகர் நம்ம மைய பொருளுக்கே வர்றாரு. சோதி என்ற நதி மூலம் செப்ப கேளு. சோதி கூட்டல் என்ற கூட்டல் நதி கூட்டல் மூலம் கூட்டல் செப்ப கூட்டல் கேளு. ஒளி பொருந்திய நதிகளின் தோற்றத்தை நான் சொல்ல கேட்பாயாகன்னு சொல்றாரு. இந்த நதி எது? கங்கை யமுனை மாதிரி வெளியில ஓடுற நதியா? இல்ல, இங்கதான் அவர் சங்கேத மொழியை பயன்படுத்துறாரு. உடலுக்குள் ஓடும் ஒளிமயமான நாடி ஓட்டங்களைத்தான் அவர் நதி என்று குறிப்பிடுறாரு. நிலத்தில் நதி சரியாக ஓடினால் எப்படி செழிப்பாக இருக்குமோ அதுபோல உடலுக்குள் ஓடும் சுழுமுனை, இடைகளை, பிங்களை ஆகிய நாடிகள், உயிரொளியை எடுத்துச் செல்லும் நதிகள். அந்த நாடிகள் எங்கு தொடங்குது, மூல ரகசியம் என்ன என்பதை தான் சொல்ல போறாரு. ஆனா சொல்லரிதாய்கின்றதொரு சித்தர் மூலம்னு சொல்றாரு. வார்த்தைகளால் சொல்வதற்கு மிகவும் கடினமான தோற்ற மூலம். அடுத்து ஓதி நின்ற கணபதிவல் லபையின் மூலம் வேதங்களால் புகழப்படும் வல்லப கணபதியின் தோற்றத்தையும் உற்று நின்ற மூலமெல்லாம் உரைக்கின்றேனே, பொருந்தி நிற்கின்ற அனைத்து மூல ரகசியங்களையும் உனக்கு நான் விளக்கி சொல்றேன்னு முடிக்கிறாரு. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. எனக்கும் அதே கேள்விதான். போகர் ஏன் இந்த ரகசியங்களை இப்போது வெளிப்படுத்த வேண்டும்? சொல்லரிதாய், அதாவது சொல்ல முடியாத ஒரு அனுபவத்தை ஏன் 550 பாடல்கள்ல எழுதணும்? ஏன்னா அதுதான் சித்தர்களின் பெருங்கருணை. ஒருத்தன் மலையுச்சிக்கு சென்று ஒரு அழகான சூரிய உதயத்தை பார்க்கறான். அத வார்த்தைகளால் விவரிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். இருந்தாலும் மற்றவர்களும் அந்த அழக பார்க்கணும் என்பதற்காக ஒரு வழிகாட்டி வரைபடம், ஒரு மேப் வரைஞ்சு வைக்கிறான் இல்லையா? ஆமா, அது போலதான் இதுவும். மனித குலம் அறியாமையில உழலக்கூடாது என்பதற்காக வார்த்தைகளால் சுட்ட முடியாத அந்த பேரனுபவத்தை சங்கேத குறியீடுகளா மாற்றி ஒரு வரைபடமாக அவர் விட்டு சென்றிருக்காரு. மிக சரியான விளக்கம். நீங்க அந்த மேப்ன்னு சொன்னது எனக்குள் ஒரு பெரிய தெளிவை ஏற்படுத்திடுச்சு. நம்ம இப்போ இந்த விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒட்டு மொத்தமா தொகுத்து பார்த்தா இன்று நம்ம பயணித்த பாதை எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு உங்களுக்கு புரியும். கண்டிப்பா. பிரபஞ்ச எல்லைகளை கடந்த பரம்பொருளில் ஆரம்பித்து அது எப்படி மிக நுண்ணிய அணுவாக விரிந்திருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் அந்த பிரம்மாண்டம் மனிதனின் உடலுக்குள் ஓடும் சுழுமுனை நாடியின் மௌனத்தில் இருக்குன்னு போகர் வியக்க வைத்தார். வாலை அம்பிகையில தொடங்கி தன் குரு காலங்கிநாதர் வரை ஒரு மாபெரும் தத்துவ பாலத்தை வார்த்தைகளால் அமைத்திருக்காரு. வார்த்தைகளின் வேர்களை புரிந்து கொள்வதன் மூலம் சித்தர்களின் அறிவியலை எவ்வளவு துல்லியமாக உணர முடியுதுன்னு நினைக்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கும்போது நீங்க உங்களுக்குள் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். போகர் இந்த மூல ரகசியங்களை சொல்லரிதாய், வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவைன்னு சொல்றாரு. அப்படி என்றால் இந்த நூல் வெறும் ஒரு வழிகாட்டி வரைபடம் மட்டும்தானா? உண்மையான பயணம் போகர் குறிப்பிட்ட அந்த சுழினை மோனம் எனும் உள்மன அமைதியில்தானே தொடங்குகிறது. உங்க அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ இரைச்சல்களுக்கு மத்தியில நீங்க வாழ்றீங்க. என்றாவது ஒரு நாள் அந்த சத்தங்கள் எல்லாம் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் மனதின் ஆழமான அந்த மௌனத்திற்குள் நீங்கள் எப்போதாவது செவிமடுத்திருக்கிறீர்களா? சிந்தியுங்கள். எவ்வளவு ஆழமான கேள்வி. அந்த மௌனத்தின் சத்தத்தை உங்களுக்குள்ளேயே தேடி கண்டுபிடிங்க என்ற சிந்தனையோடு இன்றைய இந்த ஆழமான தேடலை நம்ம இனிதே நிறைவு செய்றோம். பிரபஞ்சத்தின் ரகசியங்களை உங்களுக்குள் தேடி கண்டுபிடிக்கும் பயணம் இன்றே தொடங்கட்டும். இறுதி வரை எங்களோடு பயணித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.